அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வெள்ளிக்கிழமை பௌர்ணமி. சிவபெருமானின் சக்தி வாய்ந்த இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள், நீங்கள் கேட்ட வரம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த பௌர்ணமி நாளில் ரொம்ப எளிமையாக நம்ம என்னென்ன வழிபாடுகள் வீடுகளில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு பௌர்ணமி வருது. ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. நம்மளுக்கு இன்றைய தினம் திருவாதிரையோடு வரக்கூடிய காரணத்தினால மிக மிக சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறனால இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் என்ன ஒரு விசேஷ நாட்கள் வந்தாலும் அது ரொம்பவே விசேஷமாக பார்க்கப்படக்கூடியது. ஏன்னா வெள்ளிக்கிழமை பொதுவாகவே அம்பாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கிழமை. இந்த நாளில் நம்மளுக்கு பௌர்ணமி வருவது ரொம்ப சிறப்பு. இந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் அம்பாளையும் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கணவன் மனைவி அடிக்கடி சண்டை சச்சரவுகளாகவே இருக்குது, இல்லை ரெண்டு பேருமே சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க, இதில் யாரோ ஒருவர் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபாடு செஞ்சு பாருங்கள். கணவன் மனைவிகளுக்கு இடையே ஒற்றுமைகள் பலப்படும். ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த பௌர்ணமியில் நம்மளுக்கு திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வருவது ரொம்ப சிறப்பு. இந்த திருவாதிரை விரதம் இருக்கக்கூடியவர்களும் இன்றைய நாளில் இருப்பாங்க. இந்த பௌர்ணமியில் நம்ம மாலை நேரத்தில், ஏன்னா நம்மளுக்கு மாலையிலிருந்து தான் இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஆரம்பிக்குது. இன்று மாலை நேரத்தில் நம்மளுக்கு 6:45 ஆரம்பித்து நாளை மாலை 4:42 வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது. அப்போ மாலை நேரத்தில் இந்த கிரிவலம் போகக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இன்று 7 மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக கிரிவலம் போங்க. நிச்சயம் உங்களுக்கு சிவபெருமானினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மிக மிக விசேஷமானது இந்த ஆருத்ரா தரிசனம். இந்த ஆருத்ரா தரிசனம் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு பதிவு கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பௌர்ணமி வழிபாடை மட்டும் பார்க்க போகிறோம். ரொம்ப வீட்டில் எளிமையாக நம்ம வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி திருவுருவ படங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க. இன்றைக்கி நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. நெய் ரொம்ப அதிகமாக இருக்குதும்மா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், நீங்கள் நெய் தீபமெல்லாம் ஏற்ற சொல்கிறீங்க, எங்களால் முடியாது அப்படின்னா ஒரு விளக்கேனும் நெய் தீபமாக ஏற்றுங்க. ஏன்னா அந்த நெய் பசும் நெய்யில் அன்னை மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். அப்போ வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்பவே விசேஷம் இல்லையா? அதில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்க. குத்து விளக்கு ஏற்றுறீங்க, காமாட்சி தீபம் ஏற்றுறீங்க, இல்லை சாதாரண மண் அகல் விளக்கில் தான் நாங்கள் தீபம் ஏற்றுறோம், பரவாயில்ல, நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேலையும் தெரியும், இந்த மந்திரத்தை சொல்லி சிவபெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கிரிவலம் போகக்கூடியவர்கள் இந்த வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு நீங்கள் கிரிவலம் தாராளமாக செல்லலாம். நீங்கள் வீட்டில் நல்ல தூபமெல்லாம் எல்லா இடத்துலையும் காட்டுங்க. அதன் பிறகு சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி சிவபெருமானின் காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் இன்றைய தினம் வழிபாடு செய்யலாம். ஏன்னா நம்மளுக்கு திருவாதிரை நட்சத்திரமும் ஆரம்பிச்சிருது. இந்த திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரியது. அப்போது இந்த நட்சத்திரமும் நம்மளுக்கு சேர்ந்துற காரணத்தினால சிவபெருமானின் காயத்ரி மந்திரத்தை இந்த நாளில் யார் ஒருவர் உச்சரிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அவங்க கேட்ட வரத்தை சிவபெருமான் கொடுப்பார். அதனால் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த சிவபெருமானின் காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி பாராயணம் பண்ணுங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் சிவபெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. நம்மளுக்கு பிறப்பே இல்லாமல் உருவெடுத்தவர் சிவபெருமான். அப்போது அந்த சிவபெருமானை மனமுருகி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல விதமான நன்மைகள் நடக்கும். நிச்சயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கை மேலே அது பலன் கிடைக்கும். அப்படியே உங்கள் வீட்டுக்கு வெளியில் வாங்க. மொட்டை மாடியாக இருக்கலாம், பின்வாசல் முன்வாசல் எதுவாக வேணாலும் இருக்கலாம். பௌர்ணமி முழு நிலவாக எங்கே தெரிகிறதோ அந்த இடத்துல நீங்கள்
தீபத்துக்கும் அந்த நிலவுக்கும் தீபதூபமெல்லாம் காட்டிட்டு சந்திரனையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய பயத்தையும் குழப்பத்தையும் நீக்கக்கூடியவர் சந்திர பெருமான். 3ஆம் பிறையைத்தான் தன்னுடைய தலையில் சூடியிருக்காரு சிவபெருமான். இந்த சந்திர பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சிவபெருமான் தான் இல்லையா? அப்போ இந்த அதனால தான் பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு கிரிவலம் போகணும் அப்படிங்கிறதையே நம்ம முன்னோர்கள் வந்து அதை வச்சுருந்தாங்க. இந்த நாளில் இந்த பிரபஞ்சத்தில் சக்திகள் நிறைந்து கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தில் சக்திகள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் கிரிவலம் போனோம் அப்படின்னா அந்த பாசிட்டிவிட்டி அனைத்தும் நம் உடம்பின் மீது படும். அதனால தான் கிரிவலம் போகணும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விடாதீங்க. சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு நாம் சொல்லலாம். நீங்கள் அதே மாதிரி இந்த வழிபாடுகளை எல்லாம் முடிச்சுட்டு என்ன வேணுமோ அதை மறுபடியும் ஒரு முறை சிவபெருமான் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். நெய்வேத்தியமாக ஏதாவது இனிப்பு வகைகள், திருவாதிரை விரதம் இருக்கக்கூடியவர்கள் 21 காய்கறிகளை போட்டு அவங்க சமைச்சு அவங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்வாங்க. திருவாதிரை விரதம் இல்லை, நாங்கள் வழிபாடு மட்டும்தான் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வடை பாயாசத்தோடு வந்து நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா அதை செஞ்சுக்கோங்க. அவ்வளவெல்லாம் முடியாதுமா அப்படின்னா ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை செய்யுங்க. இல்லைன்னா திருவாதிரை களி அப்படின்னு இருக்குது. நீங்கள் இது விரதம் இருந்தாலும் சரி, திருவாதிரை விரதம் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த களி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. விரதம் இல்லாதவங்க கூட அந்த திருவாதிரை களியை செஞ்சு நீங்கள் சிவபெருமானுக்கு படைச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சிவபெருமான் நீங்கள் கேட்ட வரத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால் அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் விரதமெல்லாம் இல்லைம்மா, திருவாதிரை களியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக செய்யலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. சரி, இது வழக்கமாக திருவாதிரை விரதம் எடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த திருவாதிரை விரதத்தை செய்யணுமா இருக்கணுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். புதுசாக நாங்கள் திருவாதிரை விரதம் இருக்கக்கூடாதா, இவங்க வந்து பரம்பரையாக தான் இருக்கிறாங்க, அவங்களுடைய அம்மா அவங்களுடைய மாமியார் யாராவது திருவாதிரை விரதம் கடைப்பிடிச்சா தான் நாம் செய்யணுமா அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. இது வழக்கமாக அவங்கவங்க குடும்ப வழக்கப்படி இந்த திருவாதிரை விரதம் அப்படிங்கிறது இருப்பாங்க. எங்களுக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்லைம்மா, எங்கள் மாமியாரும் இருந்தது கிடையாது, எங்கள் அம்மாவும் இருந்தது கிடையாது, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் புதுசாக இதை ஆரம்பிக்கலாமா அப்படின்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஆனால் தொடர்ந்து உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை எங்களால் முடியாது, தொடர்ந்தெல்லாம் செய்ய முடியாதுங்கிறவங்க ஜஸ்ட் வழிபாடை மட்டும் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. விரதம் அப்படிங்கிறத நீங்கள் நோன்பு அப்படிங்கிறது, ஏன்னா திருவாதிரை நோன்பு அப்படின்னு இருப்பாங்க, அந்த நோன்பு இல்லாமல் நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம். அதுவுமே ரொம்பவே விசேஷமானது தான். உங்களால் தொடர்ந்து அந்த திருவாதிரை நோன்பு இருக்க முடியும் அப்படின்னா, ஏன்னா இது நீங்கள் மட்டும் விரதம் இருக்கக்கூடியதில்லை. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளோ மருமகளோ அடுத்து வரக்கூடிய சந்ததியினரும் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். அதனால் அதை நீங்கள் யோசித்து நீங்கள் இந்த நோன்பு இருக்கணுமா இருக்கலாமா அப்படிங்கிறத யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க. திருவாதிரை விரதம் கண்டிப்பாக இருங்க. வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.